அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் 7 நாட்கள் தொடர்ந்து முழு ஈமானோட இறையச்சத்தோடு நீங்கள் ஓதணும். இப்படி நீங்கள் ஓதுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை காண முடியும். உங்களாலவே அதை உணர முடியும். உங்கள் வாழ்க்கையில் பரக்கத்தை அதிகரித்து தரக்கூடிய ஒரு சிறப்பான சக்தி வாய்ந்த ஒரு சூறாவை நீங்கள் 7 நாட்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் ஓதி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அல்லாஹு தாலா பரக்கத்தை பொழிய செய்வான். மழை போல வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், சிரமம் எல்லாத்தையுமே நீக்கி வாழ்க்கையை மன நிறைவோடு ஆக்க அல்லாஹ் உதவி அளிப்பான். இந்த ஒரு சூறாவின் உதவியை கொண்டு, இந்த சூறாவின் பரக்கத்தை கொண்டு அல்லாஹ்விடம் நாம் உதவி தேட போகிறோம். ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு சூறா. இந்த ஒரு சூறா 94வது சூறாவாக இடம்பெற்று இருக்கு. நீங்கள் 40 முறை 7 நாட்கள் தொடர்படியாக 40 முறை நீங்கள் ஓதணும். ஓதும் பொழுது முழு கவனத்தோட கான்சன்ட்ரேஷனோடு நீங்கள் ஓதுங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் 40 முறை நீங்கள் ஓதணும். ஒவ்வொரு முறை நீங்கள் ஓதும் பொழுதும் பேசாமல் ஓதுங்க. எண்ணிக்கையை கரெக்டாக வச்சுக்கோங்க. தொழுகையோடு கையாளுங்க. நீங்கள் எப்போ வேணாலும் இதை நீங்கள் ஓதலாம். ஆனால் தொழுகைங்கிறது கண்டிப்பாக கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒன்று. 5 வேளை தொழுகையை என்றைக்குமே நம்ம கைவிடக்கூடாது. வெறும் அமல் மட்டும் நம்ம செஞ்சுட்டு தொழுகையில் இல்லாமல் இருந்தால் அதில் எந்த ஒரு ஃபாய்தாவும் கிடைக்காது. தொழுகையோட அல்லாஹிடம் உதவி தேடினா கண்டிப்பாக அல்லாஹு தாலா அந்த ரப்பு நம்மளுடைய தொழுகையை ஏற்றுப்பான், அங்கீகரிப்பான். நமக்கு தொழுகையை ஏற்றுக்கிட்டான் அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய துவாவையும் மேலும் மேலும் ஏற்றுப்பான். நம்ம எந்த ஒரு தேவைக்காக நம்ம ஓதுறோமோ அந்த தேவையை அல்லாஹு தாலா தேவையில்லாத ஒரு விஷயமா ஆக்கி அந்த வாழ்க்கையில் நமக்கு எப்படிப்பட்ட சிரமத்தில் இருந்தாலும் சரி அந்த சிரமத்தை நீக்கி மன நிறைவை ஏற்படுத்தி தருவான். இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் பரக்கத்தை அதிகரிக்கக்கூடிய வழியை ஏற்படுத்தி தருவான். நீங்கள் செல்லும் பாதையில் எல்லாத்துலேயுமே பரக்கத்து நிறைந்த பாதையாக அல்லாஹ் மாற்றுவான். ஹலாலான முறையில் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தாலா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை தருவான். இன்ஷா அல்லாஹ். 94வது சூறா அஷ்ஷரஹ், விரிவாக்குதல் இதனுடைய அர்த்தம். இதில் மொத்தம் 8 வசனங்கள் இருக்குது. 94வது சூறாவா இடம்பெற்றிருக்கு. இதனுடைய அர்த்தம் விரிவாக்குதல். அல்லாஹுவால மட்டும்தான் முடியும். இந்த ஒரு சூறா என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வவலஅனா அன்க விஸ்ரக் அல்லதீ அன்கல லஹ்ரக் வரஃபஅனா லக திக்ரக் فإن مع اليسر يسرا إن مع اليسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அளவற்ற அருளால் நிகரற்ற அன்புடையவனுமாக அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். முதலாவது ஆயத்து என்ன அப்படின்னா, உமது நெஞ்சை உமக்காக நாம் விரிவாக்கவில்லையா, மேலும் உமது சுமையை உம்மை விட்டு நாம் இறக்கி விட்டோம். அச்சுமையானது எத்தகையதென்றால் உமது முதுகை முறித்து உமக்கு பலுவாக்கி விட்டது. உமது நினைவை உமக்காக நாம் உயர்த்தினோம். ஆகவே நிச்சயமாக கஷ்டத்துடன் லேசு இருக்கிறது. நிச்சயமாக கஷ்டத்துடன் லேசு இருக்கிறது. ஆகவே நீர் உமது காரியங்களிலிருந்து விடுபட்டால் தொழுவதற்கு நீர் சிரத்தை எடுத்துக்கொள்வீராக. மேலும் உமது இரட்சகன் பக்கம் விருப்பம் கொள்வீராக. இதுதான் இதனுடைய அர்த்தம். இதுலேயே அல்லாஹ் போட்டிருக்கான், எவ்வளோ பெரிய சிரமமாக இருந்தாலும் சரி அந்த சுமையை நாம் உங்ககிட்டேருந்து இறக்குவோம், அந்த கஷ்டத்தை நீக்குவோம், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்க, முயற்சி செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா இந்த ஒரு குரான் வசனத்தில் 8 ஆயத்துக்களில் இறக்கியிருக்கான். இந்த ஆயத்தே பார்த்திங்கன்னா தெரியுது, அல்லாஹ் நம்ம சுமையை இறக்கிடுவான், நம்ம கஷ்டத்தை நீக்கிடுவான். அவனிடம் நம்மளுடைய காரியங்களை அவன்கிட்ட ஒப்படைக்கலாம். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்து நிறைந்த வாழ்க்கையாக அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி தருவான். 40 முறை 7 நாட்கள் தொடர்ந்து கண்டினியூவாக ஓதிட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களாலே உணர முடியாத அளவுக்கு
அதிசயங்களையும் அற்புதங்களையும் அல்லாஹ் நிகழ்த்தி தருவான். இன்ஷா அல்லாஹ். உங்களால் முடியாது, எனக்கு ரொம்ப கம்மி சம்பளம், எப்படி நான் எல்லாமே செய்ய போறேன்னு தெரியலன்னு கவலைப்படுறீங்களா? இந்த அமலை செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மேலும் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.